எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆன்ட்டிவுடுன்னு ஒரு நாள். இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த நம்ம சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஊர் அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண வேணான்ட்டாங்க. நேம் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வித் அவங்க பர்மிஷனோட. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இந்த மாதிரி உடலுறவு சார்ந்து தாம்பத்தியம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் சார்ந்து நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாகவும் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுல தப்பில்லை. சரிங்களா? இப்போது நம்மளோட கதையோட ஹீரோவுக்கு வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 35. அவங்க மனைவிக்கு 35 தான். நான் தான் தெரியாமல் 30ன்னு போட்டுட்டேன். 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ்லேருந்தே ஒன்றா படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் ஸ்டார்ட் ஆகி அந்த 3 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து சின்ன சின்ன போராட்டங்கள் வீட்டில் நிறைய வந்து இஷ்யூஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 வருஷம் ஒரு 3 வருஷம் காதல், மறுபடியும் ஒரு வருஷம் லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலி ஸோ அக்செப்ட் பண்ணாமல் அந்த மாதிரி கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சுச்சுவேஷன் என்னென்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்து ஒரு குழந்தை இருக்குது. ஒரு 3 வயசில் வந்து குழந்தை இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ஓகேவா? ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து லைஃப் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் பேர் முரளி. ஓகேவா? அவங்க பேர் வந்து பிரியா. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஹீரோ முரளி இருக்கார் இல்லையா? ஸோ லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப காதல். ஸோ ரொம்ப 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 விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அந்த அந்த விருப்பம் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கதை எழுதும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. ஸோ இந்த டைமில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஆனாலும் இன்னும் அவங்க ஒய்ஃப் மேலே அந்த லவ் அப்படின்றது குறையாமல் தான் இருக்குது. ஸோ நல்ல பீஸில் போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கு கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈடுனை கொடுக்காம தான் வந்து பிரியாவுக்கும் இவங்க மேலே லவ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இவங்களோட லைஃப்பில் எங்கே ட்விஸ்ட் வந்துருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நார்மலாக வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு திருப்தியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அழகான ஒரு பையனோட. ஓகேங்களா? பட் ஆனால் நல்லா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமையலும் செய்வாங்க. ஸோ வரவுக்கு தகுந்த செலவு அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பியாக தான் லீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தாம்பத்திய உறவு சார்ந்து உடல் உறவு சார்ந்து சின்ன சின்ன அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்கசப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, இவருக்கு தன்னுடைய மனைவியோட பெண் உறுப்பை சுவைக்கணும்னு ஆசை. அதே மாதிரி சேம் அவங்க மனைவியும் இவருக்கோட ஆண் உறுப்பை வந்து சுவைச்சு வாயில் வச்சு பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசை. பட் ஆனால் அவரும் ஒவ்வொரு முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சுத்தமாக அதுக்கு அக்செப்ட் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு ஒரு விதமான அருவருப்பு. இந்த மாதிரி வந்து நம்ம உறுப்புக்கள்லாம் வாயில் வைக்கிறது அப்படின்ட்டு சொல்லி அருவருப்பு. அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நம்ம பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க வந்து அதை நிறையா முறை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு அதை பற்றி ரொம்ப நாள் ஆசை. இந்த ஒரு ஏக்கம் மட்டும் ஒரு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு நல்லா வந்துட்டு என்னோடய உறுப்பை வந்து வாயில் வச்சு பண்ணி விடணும், அதே மாதிரி அவங்களுக்கும் நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசை இருக்குது. இதில் நிறைய பொசிஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா விருப்பங்கள் இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து நார்மலாக எப்படி ஒரு லைஃப் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் இவங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? ஸோ மனைவிக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இந்த ஒரு இதோடையே வந்து ஒரு ஏக்கத்தோடையே வந்து லைஃப் வந்து இது இவ்வளோ 7 வருஷமாக கொண்டு வந்துட்டார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் இது ஃபஸ்ட்டு இவங்க இருக்கும்போது வீடு வந்து பார்த்திங்கன்னா லீஸுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. 2 பேரண்ட்ஸுமே அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க. இவங்க தனியாக வீடு பிடிச்சி லீஸ்க்கு பிடிச்சி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் 5 இயர்ஸ் ஆஃப் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஒரு லேண்டும் வாங்கிடுறாரு. ஒரு லேண்டு வாங்கி அதுக்குண்டான கடனையும் அடைச்சிட்றாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி ஓகே நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான கால சூழ்நிலைகளும் எல்லாமே அமைச்சு கொடுக்குது. இந்த பிரபஞ்சமுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்குது. சரிங்களா? ஸோ வந்து பிளான் பண்ணி இஎம்ஐ அது இது லோனு எல்லாம் போட்டு ஃபைனல்
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டையும் கட்டி முடிச்சிடுறாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட போராடி வீட்டையும் கட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ தான் வந்து இந்த கதையிலேயே ட்விஸ்ட்டே வருது இவரோட கதையில். என்னென்னா, வீடு கட்டி முடித்து குடி போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு கன்சீவ் ஆகிடுறாங்க. ஓகே, செகண்ட் பேபி. ஓகே, ஆல்ரெடி யூகேஜி போயிட்டுருக்கு ஒரு குட்டி குழந்தை. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ வந்து செகண்ட் பேபி கன்சீவ் ஆகிடுறாங்க. இப்போ என்னென்னா, இவருக்கு பேர்டன் அதிகமாகுது. எப்படின்னா, இப்போ வந்து இவர் வீடு கட்டியிருக்கனால வீட்டுக்கு லோனும் போடணும், நல்லா சரி லோனும் கட்டணும். செகண்டு இப்போ அந்த தம்பி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா, அவருக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்கடுத்து இப்போ செகண்ட் பேபி வர்றாங்க, அவங்களுக்கு உண்டான ப்ரெக்னென்சி மெடிக்கல் செலவு இவங்க பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இது ரெண்டுமே. ஸோ இப்போ பெரிய பேர்டன் இவர்கிட்ட இருக்குது, இஎம்ஐ, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ். ஸோ இது வந்து இது இருக்குது, இது இல்லாமல் ஃபேமிலியாக ரன் பண்ணணும். ஸோ இத்தனை பேர்டன் வந்து இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கே தெரியாமல் திரும்பி பார்த்தோம்னா வந்து இவரோட ஒரு முதுகில் வந்து இவ்வளோ பேர்டன் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டைமில் அவங்க ஒய்ஃபை எதுவுமே சொல்லவும் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப சிக்காகவும் இருக்காங்க. அப்படின்ற போது ஒர்க் பண்ணி அது வந்து பெருசாக சப்போர்ட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேர்டனோட அவர் போயிட்டுருக்கார். அப்போ தான் இவர் யோசிக்கிறார், என்னென்னா ஓகே நம்ம வந்து இவ்வளோ நாள் கம்பெனி ஓரியன்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சலூன் வச்சுருக்காரு. அதாவது போத் மென் அண்ட் விமன் வந்து ஹேர் கட்டு நார்மலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, பார்லரில் நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காரு. ஸோ அந்த இதில் வச்சுருந்ததில் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது, ஓகே நான் வந்துட்டு வெளியில் நிறைய இதுக்கெலாம் போகிறேன் இப்போது. ஸோ ஏன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லர் ரன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆள் வேணும், சின்ன சின்ன ஒர்க் நீ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து கற்றுக்கிட்டு போகிறாரு. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து போகிறாரு. ஸோ வந்து ஒரு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து புக் பண்ணுறாங்க. அதாவது ஹெட் மசாஜுக்கும் பெடிக்கூர் மெனிக்கூருக்கும். ஸோ ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆன்ட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய ரெகுலர் கஸ்டமர். ஓகேவா? ஸோ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து இந்த மாதிரி போய் நீ சர்வீஸ் பண்ணிக்கோ, எனக்கு வேறு புக்கிங் இருக்குது. ஸோ அப்படின்னு இவரை நம்ம ஹீரோ முரளியை வந்து ஃப்ரெண்டை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஓகே, இவரும் போகிறார். இவருக்கு நம்ம பார்த்துட்டோம் இவரோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போகிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஆன்ட்டி எடுத்துக்குவோம். ஆன்ட்டி எப்படிப்பட்ட கேரக்டர்னால், அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு. 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸு 1 மந்த் வந்து இருந்துட்டு குழந்தைங்க அப்பா அம்மாவோடு இருந்துட்டு கிளம்பிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த ஆன்ட்டி இருக்காங்க. நல்ல வசதியான ஃபேமிலி. ஸோ ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒன்று, மாமனார் மாமியார் கூட இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டாங்க, அண்ட் ஸ்கூல் டியூஷன் அந்த மாதிரி போயிட்டாங்க. அண்ட் இவங்க மாமனார் மாமியாரும் காசி போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ரிலாக்ஸேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஹெட் மசாஜும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி மெடிக்கூர் பெனிக்கூருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவருக்கும் கூப்பிட்டுட்டாங்க. அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு நீ சர்வீஸஸ் நல்லா பண்ண, டிப்ஸ் கூட அந்த ஆண்டி கொடுப்பாங்க, அது கொஞ்சம் பெரிய இடம்டா, உன்னோட சூழ்நிலைக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து செக்க செவேர்னு இருக்காங்க. அப்படியே நல்லா வந்து அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ப்ரௌன் பிளாக் நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீ போட்டிருக்காங்க. இவருக்கு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எந்த உணர்வும் இவருக்கு வரல. சரி ஓகே நம்ம இவங்க கூட இவரோட மைண்ட் என்னென்னா, நம்ம சர்வீஸ் நல்லா பண்ணோன்னா நமக்கு ஒரு 200 300 சேர்த்து கொடுத்தாங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கார். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் 15 வருஷமாக வந்து ஒரு கணவன் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மந்த்து தான் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டாங்கன்னும்போது நிறைய ஆசைகளோடு அந்த தாம்பத்திய உறவில் நிறைய ஆசைகளோட ஃபுல் ஹீட்டாக அவங்க வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா சரி இவங்க வந்து போயிட்டாங்க, சரி வாங்க அப்படின்னு போகலான்ட்டு இவர் வந்து ஹெட் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ஹெட் மசாஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து எப்பயும் போல் ஹெட் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலாக வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விட்டார். பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கா என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ஹெட் மசாஜ் பண்ணி அந்த பன்லாம் கொண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஹெட் மசாஜ் பண்ணவங்களுக்கு இது தெரியும், நல்லா வந்து கழுத்து அந்த
முதுகு முதுகுலியில் வந்து நல்லா வந்துட்டு ப்ரெஷர் பண்ணி மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா முதுகுலியில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு போட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு எசன்ஸ் ஆயில் மாதிரி வச்சு அந்த லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா முதுகுலியில் வந்து மசாஜ் பண்ணி வராங்க. மசாஜ் பண்ணும்போது அந்த ஆண்டிக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல் சம் ஃபீல் வந்து உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் இவங்க என்ன சொல்கிறாருன்னா லைட்டாக வந்து ப்ளவுஸை லூஸ் பண்ணி விடுங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டு உங்களுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும், இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இவரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஆண்டி கையை பிடிச்சிட்டு 2 மார்பகங்களையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஷாக் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டி வந்து முன்னாடி திரும்பி நல்லா வந்துட்டு அவரை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் வந்து ஏக்கம் இந்த இது நீங்கள் எவ்வளோ தலையில் எண்ணெய் தேய்ச்சாலும் என்னோடய சூடு அடங்காது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இல்லை இவங்களோட ஸ்டோரிஸில் அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. ஸோ இவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த நல்லா வந்து கைக்கே அடங்காத அந்த மார்பகம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும் அந்த ஒரு உணர்வு வந்து அந்த ஆண்டி கூட கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த ஆண்டியும் சரி நம்ம ஹீரோ முரளியும் சரி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவருக்கும் இவரோட அந்த தாம்பத்திய உறவில் என்னென்னலாம் வந்து மிஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இந்த லேடிகிட்டேருந்து வந்து நல்லா வந்து அனுபவிச்சுக்கிறாரு. ஓகேவா? ஸோ அந்த பெண் உறுப்பாக இருக்கட்டும், இந்த லேடியும் நல்லா வந்துட்டு இவரோட ஆண் உறுப்பை வாயில் வச்சு நல்லா வந்து அவருக்கு வந்து பண்ணிடுறாங்க. இவரும் அந்த பெண் உறுப்பு இது மாதிரி நல்லா வந்து 2 பேரும் பேசி 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 எனக்கு இந்த மாதிரி ஏக்கம் இருக்குது, அப்படி இருக்குது, இதை பண்ண அதை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாற்றி ஸோ வந்து நல்லா வந்து ரிலேஷன்ஷிப்பை அனுபவிச்சிட்றாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாம் முடிஞ்சு எந்திரிச்சு இவர் வந்துடுறாரு. ஸோ நல்லா போய் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் வந்துடுறாங்க. இந்த ஆண்டியும் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 தூக்கி கையில் கொடுத்துட்றாங்க. எந்த இதுவுமே கேட்காம 5,000 கொடுத்துட்றாங்க. இதில் எவ்வளோ வந்து சர்வீஸ்க்கோ அதை எடுத்துகிட்டு மீதி தான் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா இவனுக்கு கண்ணு முழிச்சு அந்த மனநிலையிலேருந்து மாறினதுக்கப்புறம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபோட ஞாபகம் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்றத இவரும் வந்துட்டு ஓகே அந்த ஒரு நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ண அந்த மூடு வந்து இவருக்கு போயிடுது. ஸோ அந்த ஒரு திருப்தி அடைஞ்ச அந்த உணர்வு போயிட்டு கரெக்டாக வந்து கண் முன்னாடி குழந்தையும் ஒய்ஃபும் வந்துடுறாங்க. ஐயோ நம்ம இவ்வளோ நாள் இப்படி இருந்தோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, துரோகம் பண்ணிட்டோமோ நம்ம ஒய்ஃப்க்கு அப்படின்ற அந்த தாட்குள்ளேயே வந்து இவரோட மைண்ட் வந்து முழுக்க போயிடுச்சு. அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க ஏதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துடுறாரு, முடிச்சு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாதி தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அந்த ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாரு. நானும் சில ப்ரெஷரில் இருந்தேன், ஸோ அதனால் வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதனால் எனக்கும் இந்த மாதிரி குழந்த ஒய்ஃப் இதெல்லாம் இருக்காங்க, ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, இது நடந்த எதுவும் சொல்ல மாட்டேன் நானும் வெளியில் அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி ஹோப் கொடுத்து தாட்டி விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒரு காட்சி பார்க்குறாரு. என்னென்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ஏன்னா எப்போவுமே ஒரு 7:30 to 8 வந்து வீட்டுக்கு போயிடுவார். ஆல்ரெடி இப்போ வந்து அந்த 8:30 தான் அங்கேயே முடியுது. 1 hour ட்ராவல் பண்ணி 9:30 10 மணி ஆயிடுது வீட்டுக்கு வர. ஸோ வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இவன் ஒய்ஃபும் நல்ல நிற மாசத்தோட வீட்டுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டே வந்து குழந்தைக்கு உட்கார வச்சு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை அவர் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மனசு கலங்கிடுது. இதை விட ஒன்று என்ன அப்படின்னா அவர் வந்து வண்டி நிறுத்து வந்து வேகமாக வந்துருச்சு. என்னங்க நீங்கள் இவ்வளோ நாள் இப்படிலாம் வந்ததில்லையே, இப்போயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நான் என்னமோ ஏதோன்னு பதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வயிற்றுக்குள்ளே இருக்க குட்டி குழந்தைகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. என்னென்னா பாடுறா நமக்காக அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப இதாக இருக்காரு, டெலிவரி ஆகட்டும். அப்போயும் இவங்க சொல்லிட்டே போகிறாங்க, ஏங்க எனக்கு டெலிவரி ஆகட்டும், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் ஒரு 6 மந்த் வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்சால் ஏதாவது ஒர்க்குக்கு போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இவருக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீல் இன்ன வரைக்கும் இருக்குது. எங்கே இதை போய் சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு தன்னோட வந்துட்டு அந்த லைஃப்பை இழந்துருவோமோ, ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பு பாசம் காதல். ஏதோ ஒரு நேரத்தில் தப்பு பண்ணிட்டேன், பட் ஆனால் எங்கே போய் சொன்னோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு, என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அண்ட் என் பையனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்துட்டாரு. ஸோ இப்போ என் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நான் பண்ண அன்னைக்கு அந்த ஒரு 3 மணி நேரம் தப்பு அப்படின்றது என்னோடய மனசுக்குள்ளே இன்னும் ஆழ்ந்து இருந்துக்கிட்டே தான் சிஸ்டர் இருக்குது. இதுக்கு வந்துட்டு
இதுக்கு வந்துட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இது என் மனசுக்குள்ள சின்ன வருத்தமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கதையோட எண்டில் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சூழ்நிலைகள் நமக்கு இப்படி தான் வரத்தான் செய்யும். ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன். இதை வந்து என் ஒய்ஃப்ட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, இந்நேரம் நான் நடுத்தெருவில் தான் நடந்திருக்கணும். பட் அந்த ஒரு விஷயத்துக்காக என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் எக்காரணத்தை கொண்டு இந்த அழகான குடும்பத்தை நான் இழக்க ரெடியாக இல்லை. அதனால இதை என் மனசுக்குள்ளேயே போட்டு நான் புதைச்சிட்டேன். இது எனக்கு தப்பு தான். ஒவ்வொரு டைமும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது இதுக்குன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு கடவுள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னொருத்தருக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஒரு நல்ல பாடமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுங்கன்னாரு. நானும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்தளவுக்கு இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருந்தாரு. இது இன்னைக்கு நான் மெசேஜ் பண்ணுற அன்னைக்கு எனக்கு 10 இயர்ஸ் ஆனிவர்சரி சிஸ்டர். அதனால் இப்போது நான் அதை ரிவைண்ட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இந்த மெயில் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய வரும். தனி மனித ஒழுக்கம், தனி மனித கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா மனசும் சரி உடம்பும் சரி சமநிலையில் இருக்கணும். எப்போவுமே நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணுமே ஒழிஞ்சு அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய அசுபதங்களை தடுக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒன்று யோசிச்சு பாருங்கள். இவர் இதை பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. ஓகேவா, ஒரு வேளை அந்த ஆன்ட்டினால் ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்களோட சூழ்நிலை யோசிச்சு பாருங்கள். இவரோட லைஃப் எப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய வரும் நமக்கு. ஓகேவா. ஸோ எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி தான் நம்ம மனசு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. ஒரு செகண்டில் ஆசைப்பட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுகத்துக்காக உங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. மெடிடேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி இப்போ வந்து இவர் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த ஆசைன்னு, அதை வந்து ஒய்ஃப்ட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கான வழிகளை யோசிக்கலாம். இந்த மாதிரி குறுக்கு வழிகளை யோசிக்கிறதுக்கு அந்த மாதிரியான வழிகளை யோசிக்கும்போது உங்கள் லைஃப் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பில்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளோட மனசும் சரி நம்மளுடைய அந்த அறிவும் சரி நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ நமக்கானவர்களை எப்படி நம்ம வந்து லைஃப்பை வந்து ஹாப்பியாக அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட மோட்டிவேஷனாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நல்ல விஷயத்தையும் வச்சு நீங்கள் அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு கணவன் மனைவினா நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், தனி மனித தாம்பத்திய உறவாக இருக்கட்டும், இவர் இப்படி பண்ணல அப்படி பண்ணல என்ன இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பேசுங்க, நான் அதான் சொல்கிறேன், மனசு விட்டு பேசுங்க. ஸோ ஓகேவா. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு நமக்கு தாம்பத்திய உறவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதான் நம்ம ஹஸ்பண்ட்டையும் நம்ம மனைவிட்டையும் மட்டும்தான் மனசு விட்டு பேச முடியும். கடவுள் வந்து எப்படி சொல்கிறது, படைச்சு ரொம்ப அழகான ஒரு உறவில் ஒன்றுனா அது கணவன் மனைவி உறவு தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கேயோ வாழ்ந்த 2 ஒரு உள்ளங்களையும் 2 ஒரு உயிரையும் வந்து இணைச்சி வச்சு கடவுள் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ கொடுக்கறதா இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவுன்றதை தாண்டி இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா வகையிலையுமே வந்து கல்வி அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த மாதிரி உடலுறவு சார்ந்து தாம்பத்திய ரிலேஷன்ஷிப் சார்ந்து நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்டென்ட் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் அண்ட் தேங்க்ஸ்.